பழமொழிகள் நிறையா பழசெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரியலிசம் இருக்கும், எல்லாம் ரியாலிசம் இருக்கும். ஒவ்வொரு பழமொழிகள்லேயும் ரியாலிசம் இருக்கும். முன்ன சொல்லியிருக்கா, ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை பணக்காரனுக்கு ஏற்ற பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாள். அது நடைமுறையில் அப்படி ஆயிடுத்து. ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை கிடையாது, இளைத்தவனுக்கு எள்ளுருண்டை பணக்காரனுக்கு பருப்பு உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்கா. இளைச்சனம் உடம்பு இழைச்சி போயிருக்கணும், அவளுக்கு எள்ளுருண்டை, பணக்காரனுக்கு பருப்பு உருண்டை. அப்படி ஏழைக்கேற்ற எள்ளு, பணக்காரனுக்கு ஏற்ற பருப்பு. பருப்பு அப்போல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்திருக்கு, எள்ளு ரொம்ப சீப்பாக இருக்குது. இப்போ எள்ளு நல்லெண்ணெய் தான் கண்ணாபின்னான்னு விலை, கிட்டக்கே போகல நல்லெண்ணெய் விலை. இருந்தாலும் இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொன்னது கரெக்டு. அது நம்ம நிறையா பேர் எள்ளு தின்னா உழைக்கணும், அப்படியே இது பண்ணணும். நான் எதுவுமே எள்ளு சேர்த்துக்க வருதில்லை, உழைக்கணுங்கிறது எவ்வளோ உழைச்சாலும் சக்தியை கொடுக்கக்கூடியது எள்ளு. அதுதான் உண்மையான இது. எள்ளுக்கு அவ்வளோ பவர். ஒரு பெரிய பைல்வான் வெயிட் லிஃப்ட் பைல்வான் என்ன பண்ணினார்னா, அவன் எல்லாமே எண்ணி சாப்பிட்றவா, எண்ணி அது இது சாப்பிட்டு திடகாத்திரமாக ப்ரோட்டீனை நல்லா எடுத்துன்னு உடம்பை தெம்பு பண்ணிட்டு எல்லோரும் வந்தாலும் அங்கே அந்த வெயிட் லிஃப்ட் தூக்குறவர் ஒரு வெயிட் லிஃப்டர் மட்டும் வந்தது முன்ன. அவர் மட்டும் என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு 100 கிராம் எள்ளு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாராம். அத்தனைக்கும் அந்த எள்ளு ஈடு கொடுத்து தான் சத்து. எள்ளு இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இன்னும் போனால் எள்ளு போட்ட வயலில் எல்லாமே அடுத்த பயிர் தேசமாக பண்ண முடியாது, பூமியெல்லாம் ஈரிச்சிருக்கும், அத்தனை சத்தியும் அது உறிஞ்சிடும். அதனால எள்ளு போடுறதுக்கு யோஜனை பண்ணுவோம். நெல் பயிர் போடணுன்னா புலபுலன்னு இருக்கணும் மண். சாரி. அதேமாரி ஏழைக்கு ஏற்றன்னு சொல்லக்கூடாது, இளைத்தவனுக்கு ஏற்ற எள்ளுருண்டை, பணக்காரனுக்கு ஏற்ற பருப்பு உருண்டை. வசதி இருந்தால் நிறையா பருப்பு வாங்கி சாப்பிடுவா, வசதி குறைவாக இருந்தால் எள்ளு போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எள்ளும் விலை கூட இருந்தாலும் எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எள்ளை உளுத்தம்பருப்பு மற்றும் அந்த அதுக்கு வேண்டிய பருப்புகள்லாம் போட்டு வறுத்து, எள்ளையும் நல்லா வறுத்துட்டு அலசி சுத்தமாக, கலர் இருக்கக்கூடாது, கலர் இல்லாத எள்ளத்தை போட்டு நல்லா கருப்பு எள்ளை வறுத்துட்டு அதை உப்பு மிளகா எல்லாம் காரம் தேவையான அளவு போட்டு வறுத்து வச்சு எள்ளு பொடின்னு காரமாக போட்டு சாதத்தில் பிசைஞ்சும் ரைஸ் எள்ளு பொடி ரைஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, எள்ளு பொடியை நல்லா இது பண்ணிவிட்டு களைஞ்சிட்டு எள்ளை இழுப்பச்சட்டியில் நல்லா வறுத்துட்டு அதோட வெல்லமும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து ஆறினப்புறம் போட்டு அடித்து வச்சா எள்ளு பொடி ஸ்வீட்டு. நவராத்திரிலாம் சனிக்கிழமை எள்ளு பொடின்னு தான் பண்ணி கொடுப்பான். அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் காரணம் வச்சு தான் ஒன்று ஒரு காரணம். சனிக்கிழமை எள்ளு பொடி, வெள்ளிக்கிழமை ஸ்வீட் சுண்டல் அப்படிலாம் அது எதுக்கு வச்சுருக்கா, ஒன்று வெள்ளங்கள்லாம் சேரணும், வெல்லம் போட்டு பண்ணணும், ஜீனி போட்டு பண்ணக்கூடாது, வெல்லம் போட்டு பண்ணால் அதுவும் நல்லது. அதனால இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு பருப்பு. அது பணக்காரன்னு சொல்லிட்டா, கொழுப்பாக இருந்தால் உடம்பு குண்டாக இருந்தான்னா அவன் பருப்பு சாப்பிட்டு குண்டாக போயிட்டான். ஓவராக சாப்பிடக்கூடாது, பருப்பு சாப்பிட்றான், பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்குது. அந்த வசனம் இப்போ அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்கா. அதனால் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை, பணக்காரனுக்கு கேட்ட பருப்பு உருண்டைங்கன்னு ஏழை பணக்காரன் வித்தியாசத்துக்காக அவள் சொல்லவே இல்லை. இளைத்தவனுக்கு எள்ளுருண்டைங்கிறது தான் இதில் மெயினாக நம்ம எடுத்துக்கணும், மற்றவற்றை விட்டுருவோம். அதனால் எள்ளு விலை கூட இருந்தாலும் எள்ளு கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சேர்த்துன்னு வந்தால் ரொம்ப சக்தியை அளிக்கும், நல்ல உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் எள்ளை நம்மெல்லாம் அது இது மட்டும் தவறாக நினைக்காம உழைக்கணும் அப்படின்லாம் அந்த இதெல்லாம் சும்மா வாய்மொழி வந்த கூற்று, அது உண்மை இல்லை. அதனால் வாய்மொழி சொல்ல நம்பாமல் எள்ளை நிறையா சேர்த்துங்க, நிறையா உழைக்கலாம், நிறையா ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறையா தூரம் வாக்கிங் போகலாம் சாப்பிட்டுட்டு. குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் டெய்லி கொடுக்கறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோடய ப்ராக்டிக்கல் கருத்து. எல்லாருக்கும் அது தவறுகள் குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதில் சொல்லுங்க. என்னோடய சேனலில் அவசியம் இது வரைக்கும் பார்க்காதவர்களுக்கு அனுப்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. தேங்க்யூ. எள்ளோட பெருமையை சொல்லியிருக்கேன். நம்ம பூமியில் விளையிற ஒரு இது விவசாயிகளுக்கும் எள்ளு வாங்கி எல்லோரும் உபயோகப்படுத்தினோம்னா அவளுக்கும் ஓரளவு லாபம் கிடைக்கும். இப்போ எள்ளு இன்னும் நிறைய பயிர் செலவு பண்ணுறத நிறையா பண்ண சொல்லணும். ஒருத்தரும் எள்ளை குறைச்சி தான் பண்ணுறா. எள்ளோட தேவை நிறையா இருக்குது. எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் பார்த்தா 1 லிட்டர் 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் பியூர் நல்லெண்ணெயாக உபயோகிச்சுட்டா அவ்வளோ நல்லது. கடலெண்ணெய், பாம் ஆயில் இதெல்லாம் குறைச்சிட்டு நல்லெண்ணெயாக பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் கூட நிறையா சேர்த்துட்டோம்னா பித்தம், தலை சுத்தல் இதெல்லாம் வரும். தேங்காய் எண்ணெய் தான் கேரளா ஃபுல்லாக பயன்படுத்துகிறா. அதனால் நல்ல எண்ணெய் பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லது. உடல் நலத்துக்கு ஓரளவு எண்ணெய்னா அதுக்காக நிறையா குடிக்கணும்னு நான் சொல்லலை, ஓரளவு பண்ணணும். நல்லெண்ணெயை எடுத்து வாயில் மவுத் புல்லிங் பண்ணினாலே வாயில் இருக்கிற
அழுக்குகள்லாம் இது எல்லா கசடெல்லாம் வெளியில் வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். வீக்லி ட்வைஸ் மவுத் கூலிங் ஜிஞ்சலி ஆயிலில் நல்லெண்ணெயில் பண்ணணும்னு சொல்கிறா. அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு மெடிசின் எள்ளு. அது வந்து மருந்துக்கு மருந்து, உணவுக்கு உணவு, சத்து தரக்கூடிய எள்ளை நம்மலாம் போற்றி பாதுகாக்கணும். இன்னும் நிறைய பயிரிட ஊக்குவிக்கணும் விவசாயிகளுக்கு. அதுக்கு நிறையா மானியங்கள்லாம் அரசாங்கம் கொடுத்து அவளையும் ஊக்குவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க. தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.